ஜிலேபி மீன்கள் விலை கம்மியாக புரதம் அதிகமாக கிடைச்சாலுமே இதனால் தீமைகளும் இருக்க தான் செய்யுது. மோசமான அந்நிய ஆக்கிரமிப்பு உயிரினங்கள் பட்டியலில் ஜிலேபி மீனும் வரத்தான் செய்யுது. நைல் ஜிலேபி, மொசாம்பிக் ஜிலேபி இது நம்ம நாட்டுக்கு மட்டும் இல்லை, பல நாடுகளுக்கு, உள்நாட்டு மீன் ரகங்களுக்கு இது பெரும் தொல்லையை கொடுத்துட்டு தான் இருக்குது. இது ஆக்கிரமிப்பு உயிரினமாக மாறுறதுக்கு இது என்ன கையாளுது அப்படின்னா, முதல்ல இதனுடைய பெண் மீன்கள் முட்டை போட்டுச்சு அப்படின்னா நூற்றுக்கணக்கான முட்டைகளிடம் அந்த முட்டைகள் எல்லாத்தையுமே வாய்க்குள்ளே வச்சு பாதுகாக்கும். அது மட்டும் இல்லை, குஞ்சுகள் வெளிவந்தாலும் அந்த நூற்றுக்கணக்கான குஞ்சுகளையுமே வாய்க்குள்ள வச்சு பாதுகாக்கும். அந்த நேரத்தில் ரொம்பவே ஆக்ரோஷமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இதனுடைய உணவு அப்படின்னு எடுத்துக்கிட்டா இது ஒரு அனைத்துண்ணி. கரிம பொருட்கள், தாவர கழிவுகள், நுண்ணுயிர்கள், அப்புறம் நம்ம நாட்டினுடைய மீன் முட்டைகள், மீன் குஞ்சுகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சாப்பிடுது. இதனால நம்ம நாட்டு ரக மீன்களுக்கு குஞ்சுகள் பெருக்கம் அதிகமாக ஆகாது. அது மட்டும் இல்லை, உணவிற்கும் போட்டி அமைது இந்த ஜிலேபி மீன். அப்புறம் ஜிலேபி மீன் அதிக அளவு பெருகக்கூடியது, இதனால இடத்திற்குமே போட்டி அமையுது. இந்த மாதிரி பல காரணங்களால் நம்ம உள்நாட்டு ரக மீன்களால் இதை எதிர்த்து அதிக அளவு பெருக முடியாமல் போகுது. இந்த ஜிலேபி மீன்கள் அதிக கடினத்தன்மையும் உடையது, குறைந்த ஆக்சிஜனில் கூட வாழக்கூடியது. இந்த மாதிரி காரணங்களால் நம்ம உள்நாட்டு மீன் ரகங்களுக்கு நிறையவே ஆபத்து இருக்குது.